சொத்து குவிப்பு வழக்கின் கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துக்கு வழக்கிலிருந்து ஆஜராவது விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011 ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் 3 பேரையுமே வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கடலூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடலூர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், இதேபோல் விசாரணைக்கு நேரு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் ஜூலை 30 இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கு விசாரணைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.